வணக்கம், நான் அருணா. இது உங்கள் கக்கன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காமன் எரர்ஸ் இன் இங்கிலீஷ் தான். நம்ம ரொம்ப அதிகமாக பண்ணக்கூடிய காமன் மிஸ்டேக்ஸ். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்கான சென்டென்சஸ் தான். ரொம்ப அட்வான்ஸ்டு ஃப்ரேசஸ், அட்வான்ஸ்டு சென்டென்சஸ்லாம் கூட கிடையாது. இதே மாதிரி வரக்கூடிய இடங்கள்லாம் நம்ம கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் கமிட் பண்ணவே கூடாது. ஸோ ஜஸ்ட்டு ஒரு கொஞ்சம் செட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் மட்டும் பார்ப்போம். இதோடைய பிடிஎஃப் நான் kakkaneducation.in அந்த வெப்சைட்டில், நம்ம வெப்சைட்டில் இதோட பிடிஎஃப் நான் அப்லோட் பண்ணுறேன். அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். வேணுங்கிறவங்க நீங்கள் அதை எடுத்து நீங்கள் படிச்சுக்கலாம். ஏன் நான் இப்போதைக்கு எல்லாமே வெப்சைட்டில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, முன்னாடியெல்லாம் நமக்கு கக்கன் ஸ்பான்சர்ஸ் அப்படின்னு இருந்தாங்க. ஸோ கக்கன் ஸ்பான்சர்ஸாக இருக்கிறவங்களுக்கு நான் எப்போதுமே பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ், பிடிஎஃப்ஸ் எதுனாலுமே டேரெக்டாக அவங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் நம்ம மந்த்லி ஒரு 159 ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சு நம்ம ப்ரீவியஸாக பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம அதே மாதிரி பண்ணுறது கிடையாது. ஏன்னா நான் இப்போ வீக்லி எல்லாம் நான் நிறைய மெட்டீரியல்ஸ்லாம் நான் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறதில்ல. அதனால தான் எப்பெல்லாம் நம்ம மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோமோ அப்போ மட்டும் வேணும்னா அவங்க அங்கே போய் ஆக்சஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி நம்ம இந்த ப்ரொசீஜரில் பண்ணிகிட்ருக்கோம். பிஃபோர் தட் பார்த்திங்கன்னா கூட ஒரு 250 சென்டென்சஸ் 49 ருபீஸ்க்கு நம்ம வெப்சைட்லேயே இருக்கும். நீங்கள் வேணும்னா அந்த பிடிஎஃப்பை நீங்கள் அங்கே போய்ட்டு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 150 சென்டென்சஸ் காமன் எரர்ஸ் இன் இங்கிலீஷ் அப்படின்னு ஒரு பிடிஎஃப் இருக்கும். அதுவும் 49 ருபீஸ்க்கு நீங்கள் வேணும்னா அதை அங்கே போய் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த பிடிஎஃப் 200% எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். என்னால் அதை கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, ஒர்க்கிங் ப்ரொஃபஷன்ஸ் எல்லாருக்குமே இதெல்லாம் கண்டிப்பாக தேவை, தெரிஞ்சு வச்சுக்கணும். அது எந்த ஃபீல்டாக வேணாலுமே இருக்கலாம். மார்க்கெட்டிங்கோ, மெடிசினோ, அவங்க என்ன ப்ரொஃபஷனலாக வேணாலுமே இருக்கலாம். காலேஜ் கோயர்ஸ்க்கும் சரி, பேசிக்காக ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸுக்கும் சரி, மெயில் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் அவங்க கண்டிப்பாக இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவங்க அவாய்ட் பண்ணவே கூடாது, தெரிஞ்சு வச்சுக்கணும். எங்கெங்கெல்லாம் கேபிட்டல் லெட்டர் போடணும். ஏன்னா நம்ம பஞ்சுவேஷன் மார்க்ஸ் பண்ணோன்னா அதுவுமே ஒரு எரர் தான். ப்ராப்பர் நோன் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணாட்டி அதுவுமே ஒரு எரர் தான். ஸோ அந்த எரர்ஸ்லாம் நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஜஸ்ட்டு சம் செட் ஆஃப் ஃபியூ சென்டென்சஸ் மட்டும் பார்ப்போம். இந்த ஹோல் பிடிஎஃப் நம்மளுடைய எஜுகேஷன் வெப்சைட்டில் இருக்கும். நீங்கள் என்றைக்கு இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அன்னையிலேருந்தே நீங்கள் அந்த பிடிஎஃப் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதை நீங்கள் ஒன்ஸ் அந்த 49 ருபீஸ் கொடுத்து அந்த பிடிஎஃப்பை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா டவுன்லோடிங் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். அதை பிரிண்ட் அவுட்டோடு எடுத்து வச்சுக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு அகைன் அந்த சென்டென்ஸ்லாம் பார்த்துட்டே இருங்க. என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் நம்ம கமிட் பண்ணுறோம், நாம் இதே மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறத அகைன் பார்த்துட்டே இருங்க. அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ப்ரொஃபஷனுக்கு இது பயங்கரமாக சப்போர்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். த டாக்டர் saw his pulse. இதில் என்ன எரர் அப்படின்னா, த டாக்டர் எக்ஸமைன்ட் ஹிஸ் பல்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். சா அப்படிங்கிறது யூஸ் பண்ணக்கூடாது. பர்டிகுலராக மெடிக்கல் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறவங்க, இப்போ டாக்டர்ஸ் அப்படிலாம் இருக்கிறாங்க அப்படின்னா சா ஹிஸ் பல்ஸ் அப்படிலாம் சொல்லக்கூடாது. த டாக்டர் எக்ஸமைன்ட் ஹிஸ் பல்ஸ், எக்ஸமைன் பண்ணார், அவரை ஃபுல்லாக அவங்கள செக்அப் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம சாங்கிற வேர்டு யூஸ் பண்ணக்கூடாது, எக்ஸமைன்ட் தான் யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பேர்ன் த கேண்டில். பேர்ன் த கேண்டில் நான் சொல்லுவோம், கண்டிப்பாக சொல்லக்கூடாது. லைட் த கேண்டில் அப்படி தான் சொல்லணும். இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க, நீங்கள் ஒரு பேரண்ட், நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க, பிடிஎம் நடக்குது, நீங்கள் உங்கள் குழந்தைங்களுடைய கிளாஸ் டீச்சரை போய் சந்திக்கிறீங்க. நம்ம எப்படி கேட்போம்? ஹவு ஹி ஸ்டடி மேம்? ரொம்ப அப்படியே கேஷுவலாக கேட்டுடுறோம். அந்த வேர்பெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம எப்படி கேட்கணும்? ஹவு டஸ் ஹீ ஸ்டடி, ஹவு டஸ் ஷீ ஸ்டடி, அவள் எப்படி படிக்கிறாள், அவன் எப்படி படிக்கிறான். ஸோ அந்த இடத்துல நம்ம ப்ராப்பராக வேர்ப் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஹவு டஸ் ஹீ ஸ்டடி. அப்படி இல்லையா, ஹவ் இஸ் ஹீ ஸ்டடியிங், அவன் எப்படி படித்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு கண்டினியூஸ் ஃபார்மில், ப்ராக்ரெசிவ் ஃபார்மில் கூட கேட்கலாம். ஆனால் ப்ராப்பராக நம்ம வேர்ப் யூஸ் பண்ணணும். ஹவு ஹீ ஸ்டடி அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. ஹீ கேம் டு மீட் மீ இன் த நூன். இதில் என்ன மிஸ்டேக் அப்படின்னா, ஹீ கேம் டு மீட் மீ அட் நூன் அப்படி தான் நம்ம சொல்லணும். இந்த நூன் நம்ம சொல்லக்கூடாது. இந்த மார்னிங், இந்த ஆஃப்டர்நூன், இந்த ஈவினிங் சொல்லலாம். ஆனால் அட் நூன், அட் நைட் தான் நம்ம சொல்லணும். ஸோ நண்பகல், ஹீ கேம் டு மீட் மீ அட் நூன் அப்படி தான் சொல்லணும். ஐ வில் சென்ட் த மெயில். கரெக்டாக எந்த சென்ட் நம்ம யூஸ் பண்ணணும்? SEND தான் யூஸ் பண்ணணும். ஃப்யூச்சர் ஃபார்மோடைய ரூல் என்ன? சப்ஜெக்ட், வேர்ப், சப்ஜெக்ட், சப்போர்ட்டிங் வேர்ப், அதுக்கப்புறமா நம்ம V1 வேர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா? ஐ வில் சென்ட். ஸோ SEND அதை தான் நம்ம யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள்.
ராஜ் ரிட்டர்ன் பேக் ஃப்ரம் டெல்லி எஸ்டர்டே. இந்த இடத்துல அந்த டெல்லி, ராஜ் இதெல்லாம் ப்ராப்பர் நவுன், கேபிட்டல் லெட்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமாங்கிறதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். இதில் என்ன மிஸ்டேக் அப்படின்னா, ராஜ் ரிட்டர்ன் ஃப்ரம் டெல்லி எஸ்டர்டே தான். அகெயின் பேக் அப்படிங்கிற ஒரு டூப்ளிகேட் வேர்டு தேவையில்லை. ரிட்டர்ன் பேக் அப்படின்னு தேவையில்லை. ராஜ் ரிட்டர்ன் ஃப்ரம் டெல்லி எஸ்டர்டே. தேர் இஸ் அன் யூனிவர்சிட்டி இன் தஞ்சாவூர். நம்ம தஞ்சாவூரில் கூட தமிழ் பல்கலைக்கழகம் இருக்குது இல்லையா? எத்தனை பேர் அதை பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, எத்தனை பேர் அங்கே படிச்சிருப்பீங்கன்னு கூட எனக்கு தெரியாது. தேர் இஸ் அன் யூனிவர்சிட்டி இன் தஞ்சாவூர். அன் யூனிவர்சிட்டியாக வரும். நம்ம ஆர்டிக்கல்லையே கிளியராக பார்த்துருக்கோம் இல்லையா? இன்னொரு திங் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த பிடிஎஃப் போயிட்டு அந்த 150 சென்டென்சஸ் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா? எரர் ஸ்பாட், அந்த பிடிஎஃபோடைய பேரே வந்து எரர் ஸ்பாட் அப்படின்னு தான் இருக்கும். அதில் 150 சென்டென்சஸ் இருக்கும். அத்தனைக்குமே உங்களுக்கு வந்து மீனிங் தெரியும். நம்ம எதனால் நம்ம இதே மாதிரி சொல்கிறோம் அப்படிங்கிற ரீசன் உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே நம்மளுடைய சேனலில் நம்ம கம்ப்ளீட் பிளேலிஸ்ட்டாக பார்த்த கிராமர் பாட்டு தான். ஸோ அந்த கிராமர் பாட்டிலேருந்தெல்லாம் பேசிக்காக நீங்கள் சில மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம பண்ணுறோம், அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு தயாரித்த பிடிஎஃப் தான் அது. அதனால் அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு மீனிங் தெரியும். சப்போஸ் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் நீங்கள் பை பண்ணிவிட்டு சில பர்டிகுலர் சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு எதனால் இப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா, kakkaneducation.in நம்மளுடைய ஜிமெயில் ஐடி உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதுக்கு நீங்கள் எனக்கு தாராளமாக எனக்கு நீங்கள் மெயில் பண்ணலாம். இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, தேர் இஸ் அ யூனிவர்சிட்டி இன் தஞ்சாவூர். நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? உயிர் ஒலி ஓசை வந்தால் தான் நம்ம வந்து ஆன் யூஸ் பண்ணுவோம். யூனிவர்சிட்டி யூ வருது. அப்போ தேர் இஸ் அ யூனிவர்சிட்டி இன் தஞ்சாவூர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். He speaks 4 languages beside Finnish. He speaks 4 languages beside Finnish. இதில் என்ன மிஸ்டேக்? அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஃபின்னிஷோட சேர்த்து அவனுக்கு மொத்தம் 4 லாங்குவேஜஸ் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் என்ன மிஸ்டேக் அப்படின்னா, பிசைட்னு அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த ப்ரொபோசிஷன் தப்பு. ஆக்சுவலி அவங்க என்ன யூஸ் பண்ணணும்னா, பிசைட்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஹீ ஸ்பீக்ஸ் 4 லாங்குவேஜஸ் பிசைட்ஸ் ஃபின்னிஷ். ஃபின்னிஷோட சேர்த்து அவனுக்கு 4 லாங்குவேஜ் தெரியும். ஸோ அப்போ பிசைட்ஸ்ன்னு தான் யூஸ் பண்ணணும். அவங்க பிசைட்னு யூஸ் பண்ணாங்கன்னா பக்கத்தில் அப்படிங்கிற மாதிரி மீனிங் கொடுத்துரும். ஓகேவா? கண்டிப்பாக வந்துட்டு இந்த எரர் ஸ்பாட்லாம் வந்து இந்த குரூப் 1 குரூப் 2 எக்ஸாமினேஷன்ஸ்லாம் எழுதுகிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச பசங்க யாராவது இதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்லாம் எழுதுகிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு நம்மளுடைய சேனல் வீடியோஸ், நம்ம வெப்சைட்டில் வர பிடிஎஃப்ஸ் எல்லாமே அவங்களுக்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். அவங்க வேணும்னா அதை வந்து ரெஃபர் பண்ணி பார்த்துக்கணும். இன்னொன்று ரொம்ப காமனாக எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக், ஐ கேனாட் ஏபிள் டு கம் டுமாரோ, ஐ கேனாட் ஏபிள் டு கம் டுமாரோ, ஐ கேனாட் ஏபிள் டு டூ திஸ். நம்ம cannot able to ரெண்டுமே நம்ம ஒரே சென்டென்ஸில் பயன்படுத்தக்கூடாது. cannot அப்படின்னாலே என்ன, என்னால் முடியாது அப்படின்னு தான் அர்த்தம். அகெயின் நம்ம able to அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஐ cannot come tomorrow, நாளைக்கு என்னால் வர முடியாது, அவ்வளோதான். ஓகேவா? Though I couldn't understand so many words in this book, but I finished it. அந்த புக்கில் எனக்கு நிறைய வார்த்தைகள் தெரியலன்னாலும் நான் அந்த புக்கை முடிச்சிட்டேன். இதில் என்ன மிஸ்டேக் அப்படின்னா, பட் அப்படிங்கிற கன்ஜெக்ஷன் வராது. நம்ம ஏற்கனவே தோ அப்படின்னு யூஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் பட் நம்ம சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. தோ ஐ குடின் அண்டர்ஸ்டாண்ட் ஸோ மெனி வேர்ட்ஸ் இன் திஸ் புக், ஐ ஃபினிஷ்ட் இட், அவ்வளோதான். தோ ஐ குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் ஸோ மெனி வேர்ட்ஸ் இன் த புக், ஐ ஃபினிஷ்ட் இட், அவ்வளோதான். பட் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அது கிராமட்டிக்கல் எரர். ஷி வென்ட் டு ஹோம் வருமா? ஷி வென்ட் டு ஹோம் சொல்லலாமா? ஹோம்க்கு முன்னாடி டு அப்படிங்கிற ஒரு ப்ரொபோசிஷன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ ஷி வென்ட் ஹோம், அவ்வளோதான். த இன்டர்வியூ வாஸ் ஹெல்ட் ஆன் லாஸ்ட் மந்த். லாஸ்ட் மந்த் அதுக்கு முன்னாடியெல்லாம் எந்த ப்ரொபோசிஷனும் வராது இல்லையா? நம்ம பார்த்துருக்கோம், வேர் டூ வி யூஸ் ப்ரொபோசிஷன்ஸ் அட் த சேம் டைம் வேர் நாட் டு யூஸ் ப்ரொபோசிஷன். தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது முக்கியமோ, அதே மாதிரி எங்கெல்லாம் வராதோ நம்ம அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சு. த இன்டர்வியூ வாஸ் ஹெல்ட் லாஸ்ட் மந்த், அவ்வளோதானே ஒழிய ஆன் லாஸ்ட் மந்த் வராது. ப்ளீஸ் ஓப்பன் த டேப், ப்ளீஸ் டர்ன் ஆன் த டேப் உங்களுக்கு டிஃபால்ட்டாக தெரிஞ்சது தான். நீங்கள் ஸ்கூலுக்கு போனியா? டிட் யூ வென்ட் டு ஸ்கூல் எஸ்டர்டே? கரெக்டாக வராது இல்லையா? டிட் யூ கோ டு ஸ்கூல் எஸ்டர்டே தான் வரும் இல்லையா? இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான மிஸ்டேக், ரொம்ப பேசிக்கான சென்டென்சஸ் இதெல்லாம். ஸோ அதனால் இந்த பிடிஎஃப்பில் பார்த்திங்கன்னா இதே மாதிரியான எரர்ஸ் எல்லாம் நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுங்கிறது தான் இருக்கும். ஆனால் இதே மாதிரி எரர்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு ப்ளீஸ் பண்ணவே பண்ணாதீங்க இனிமேல். ஸோ டிட்டு வந்திருக்கு, நம்ம கண்டிப்பாக V1 verb தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ டிட் யூ கோ டு ஸ்கூல் எஸ்டர்டே தான் வருமே ஒழிய வென்ட் வராது இல்லையா?
நெக்ஸ்ட் ஃபைனலாக இன்னும் ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும் பார்த்துரும். ஐ குட் நாட் வென்ட் தேர், என்னால் அங்கே போக முடியல. சேம், ஐ குட் நாட் கோ தேர், குட் நாட் அதுக்கு பக்கத்தில் இல்லாமல் நம்ம V1 verb தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, V2 verb யூஸ் பண்ண மாட்டோம், அதுதான் ரூல் இல்லையா. ஸோ என்னால் அங்கே போக முடியல, ஐ குட் நாட் கோ தேர். தட்ஸ் இட். தென் ஒன் மோர் திங், நீங்கள் வெப்சைட்டில் தான் போய் பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் நீங்கள் பை பண்ணிக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒன்ஸ் வந்து பிடிஎஃபை பை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போகாமல் அகைன் வந்து வெப்சைட் அந்த யூஆர்எல்லையே நீங்கள் டைப் பண்ணுறீங்க. அதனால தான் உங்களுக்கு அகைன் பை அதே அப்படின்னு உங்களுக்கு ஆப்ஷன் வருது. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க. ஸோ ஒன்ஸ் அதை பை பண்ணிட்டா எப்படி மேம் ஆக்சஸ் பண்ணுறதுன்னு, யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு மை டேஷ்போர்டு அப்படின்னு காமிக்கும். அதில் வந்து நீங்கள் வாங்கியிருக்கிற பிடிஎஃப் கோர்சஸ் எல்லாமே அதில் போயிட்டு அந்த லைப்ரரியில் போயிட்டு செட் ஆகிடும். அப்புறம் நீங்கள் அதை ஒன்றா எடுத்துக்கலாம். இதுக்கு பிடிஎஃப் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக அதை பை பண்ணிட்டீங்கன்னா பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட்டாக கையில் வச்சுக்கோங்க. பிரிண்ட் அவுட்டாக வச்சுட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். Give your valuable comments. Share this video with English seekers. Ask them to subscribe if it is valuable.